ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களை எத்தனை பேருக்கு தாவானி கதை ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஐயா அம்மா ஐயா ஒரே ஒரு உததான் எட்டி மிதிச்சா உச்சில இருந்து உள்ளங்கால் வர எல்லாம் இடம் மாதிரி போச்சுதே. அப்பா முடியலையம்மா முடியலையம்மா ஐயோ பணங்காட்டுக்கு ஓடணுமே. ஓடுற நிலைமையில கூட இப்ப நான் இல்லையே. ஒரே ஒரு உததான் முதச்சா அடி வேறெல்லாம் கலங்கி போச்சுது. இதுக்கு தாக்கு பிடிக்காதுப்பா. இதுக்கு தாக்கு பிடிக்க ஓடிட வேண்டியதான். இது நம்மள கேவலப்படுத்திடும். ஓடுறத நல்லது. தங்கம் ஆட எடுத்த வாடிவே. உனக்கு நேரங்காலமே இல்லையா கூப்பிடுறதுக்கு? காலையில இருந்து கத்துறேன்னு பாதை வச்சு ஒரு சத்தம் கொடுத்தாளா? இப்போ பழங்காட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க தங்கம்மா ஓடுவலா? தங்கம் ஓடட்டா அடிபட. நான் பழங்காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வந்து விஷயத்த சொல்லுவேன். சொல்லியா மரும வந்து கடலையை உரிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லிவிட்டா. அடுத்து மருமனுக்கு போய் பாடம் செஞ்சுட்டு வந்து வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் மொவை இருந்தான் அதை தட்ட முடியல. எனக்கு இப்ப முட்டிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரேன். அவ்வளோ நத்தமா எடுக்குது. நேரதான் செய்யும். என்ன மீதி அப்படி இல்ல ஓத அப்படி. இதுக்கு மேலங்க நின்னம்னா இவளே நம்மள நாத்திருவா. ஓட்டத்தை புடி தங்க. பணங்காட்டுல இருப்பேன். அங்க வந்து கேட்டுக்க. இங்க வந்த மாதிரி இல்லையே. எங்க இருந்து வருது? எவ்வளவு என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். நீ மயக்கம் போட்டு விழுந்தாருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லி? ஏன் அவரை எழுப்பிட்டு என்ன தூக்க முடியாது? அவ்வளவு பெரிய உருவத்தை நாங்க நவுட்ட முடியுமா என்ன? அது உருவமா இருக்கே மலை. அந்த மலையை ஏன் மேலதானே கிடந்தது? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி தமிழ் இருந்தது? நம்ம தனியா போய் சிரிச்சுக்கிடுவோம். இப்ப சிரிச்சா போட்டு வெளுத்துருவா. அப்படி கேட்கல தமிழே. நீ தப்பா எடுத்துக்கிட்டியோ? இல்ல நீ தானே சொன்ன என் மேல படுத்திருந்தாரு எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நல்லா அதை நீ சொன்னா தானே தெரியும். இதுக்கு என்னால சிரிப்பு கண்டது பண்ண இல்ல. என்ன பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க ஒரு மார்க்கமா தான் இருக்க. நீ என்ன சொன்ன அதிரா? எழுப்பி விட முடியாது. வேணும்னா மறைச்சுக்கிட்டு நிக்கும். ஏன் அங்க என்ன நடந்தது மறைச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கு? இல்ல நீயும் ராக்கி சாரும் மயக்கத்துலதான் கிடந்தோம். வேற எதுவும் இல்ல. குட்ட கதை கட்டி விட்டுறாள போலக்க. இல்ல தவிர ரெண்டு பேருமே மயக்கத்துல இருந்தீங்களா? அது பார்க்கும்போது என்னமோ மாதிரி இருந்தது. ஆனா எப்படி ரெண்டுத்தையும் பிரிச்சு விட முடியாது. ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சே மறைப்புமே நினைச்சு அப்படி சொன்னேன். 10 அடி எடுத்து வச்சிருந்தா ஊர் வந்திருக்கும். அங்க போய் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்தா அவரையும் என்ன எழுப்பி விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு மறைச்சிட்டாலாம். அது அப்படி இல்ல தமிழ். அவரு காலு உன் மேல, உன் காலு அவரு மேல பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டுமா உன் கை வேற அவர் தலையில, அவர் தலையில உன் கை. ஐயோ நாங்க எப்படி சொல்ல? இது 4 பேர் எதுக்கு பார்க்கணும்? உனக்குதான் கொழுப்பு. ஒழுங்கா சுத்தி போயிருக்கலாம். இடிச்சிட்டு தான் போவேன்னு இடிச்சு பொத்தடிக்கீடு விழுந்துட்டேன். அதெல்லாம் எக்குத்தப்பா பின்னி பனஞ்சி எதுக்கு அப்படி மயக்கம் போட்டு விழணும் சொல்லு? மயக்கம் தானே போட்டு விழுந்தா? வேற ஒண்ணு இல்லையே. தெரியல, நான் பார்க்கல. செபா சொன்னா சத்தியமா எனக்கு அங்க என்ன நடந்ததே தெரியாது தமிழ். நீங்க எப்படி எக்குத்தப்பா விழுந்தீங்களா, மயக்கம் போட்டு விழுந்தீங்களா, இல்லன்னா வேற எதுவும் எனக்கு எப்படி தெரியும் சொல்லி?
அப்படின்னா என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிதானே? சே ஒன்ன போய் நாங்க சந்தேகப்படுவோமா? எங்க சந்தேகம்லாம் ராக்கி சார் மேலதான். எதுக்கு ஒன்ன நம்பலாம், அவரை நம்ப முடியுமா சொல்லி? இவ என்னடி சொல்றா? வேற ஒண்ணு இல்ல, ஒன்ன நம்பலாம், அவரை எப்படி நம்ப முடியும்? என்னதால அடுத்த ஆம்பளை தானே, அவர் என்ன நினைச்சாரோ எப்படி தெரியும் சொல்லி? அடுத்தவங்க நம்ப கூடாது பத்தியா, அதான் அப்படி சொல்லுதா. இன்னைக்கு அடுத்தல நம்ப கூடாது தமிழே, நம்பவே கூடாது. நீ நல்ல எண்ணத்துல தான் விழுந்து கிடப்ப, ஆனா அவரும் அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. எத்த வச்சு சொல்லு சொல்லு பாப்போம். அதுவும் எக்கு தப்பா, அது எப்படி எக்கு தப்பா உள்ள முடி சொல்ல, நீ ஏன் சொல்ல? காலும் காலும் பின்னி கையும் கையும் பின்னி, அது எப்படி தமிழே, நீ ஏன் சொல்லு தமிழே? நடக்காதது கூட நடந்ததா சோடிச்சிரிய போலுக்க. அப்படி ஒண்ணும் நடக்கல, புரியுதா? நான் மண்ணில அடிபட்டு கீழே விழுந்தேன், அவர் விழுந்தாரா விழலையா எனக்கு தெரியாது. நான் மட்டும் தான் விழுந்து கிடக்கதா நினைச்சேன். நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதுதான் தங்கங்கலவிக்கு கூட தெரியுமே. அம்மா தங்கங்கலவி எப்படி அங்க வந்தா? உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கா. எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டா? நான் அங்க தான் போறேன்னு கிளவிக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது தமிழே. இது நமக்கு தெரியாதுல டி. நமக்கு தெரியாது. எனக்குனே ஓட்டுதல்வே. சரி சரி, நீங்க பேசாத போதும், டெஸ்ட் எழுதுங்க. டீச்சர் என்னதான் திட்ட சொல்லிருக்காங்க. அத்தி இவகிட்டே பேப்பர் போகுது, இதுக்காகவே வச்சு பள்ளி வாங்குவாள. சிட்டி மீனா என்ன ராணி? எட்டி நம்ம வேற அவளை ரொம்ப ஓட்டிட்டோம், இதான் சந்தர்ப்பம் வச்சு பள்ளி வாங்கிடுவாளோ? நம்ம டியூஷன்ல இப்ப நல்லா படிக்கிறவா இவதான். டியூஷன்ல மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இப்ப நல்லா படிக்கிறவா இவதான். எப்படி இவதான் பேப்பர் திருத்துவா? இவ நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, நம்மள காட்டி கொடுக்க மாட்டான்னு படிக்காம வந்துட்டோம்டி. இவதான் பேப்பர் திருத்துவான்னு தெரியாம நான் வேற நக்கல் பண்ணி சிரிச்சிட்டேன். இதான் சந்தர்ப்பம் வச்சு பள்ளி வாங்கிடுவாளோ? வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல. எதை வச்சு சொல்லுத? அவ இப்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவா. என்னத்த எப்படி விழுந்தோம், உண்மையில இவ்வளவு சொன்ன மாதிரி பின்னி பணிஞ்சுதான் உளுந்து கிடந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்ல, ராக்கி சார் உள்ளதா இருக்காரு. ஆமாட்டி, என்ன பார்வை பாக்காரு பத்தியா? ஆமாட்டி, பச்சை கடை வாங்காம பாக்குறாரு டி. இதோட 5 திருப்பு வந்துட்டு போயிட்டாரு. தண்ணி குடிக்க மாதிரி, பேன் எடுக்க வந்த மாதிரி, செப்பல போடுற மாதிரி. எப்பா, ஆனா இவளுக்கு தெரியாது. ஆனா அவர் பார்த்துட்டு தானே போறாரு. இந்த காதல் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? நாம எதுக்கு இருக்கோம்? அதானே, அப்புறம் நாம எதுக்கு இருக்கோம்? சேர்த்து வச்சிட மாட்டோம். ஆனா இவளு பாக்கணுமே, அவர் பாக்குறத இவ பாக்கணும். அவர் வாரானதான் இவ திரும்பிக்கிடுதால, நாம தான் திரும்ப வைக்கணும். இவளை பாக்கிட்டு அவர் 10 நேரம் வாராரு, இவ திரும்பி பாக்கணும் மாட்டி, பாக்க வைக்கணும். அது நம்மளோட கடமை. தமிழே என்ன? டீச்சர்ட்ட சொல்லி ஒரே ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும். டீச்சர் படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, அதான் ராக்கி சார் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. அதான் அவங்க வீட்டுல மிஷின் இருக்க. ஐயோ டீச்சர் தான் லீடர் தவிர வேற யாருமே எந்திரிச்சு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. இப்ப போனா தமிழ் தான் போக முடியும், ஏன்னா அவதான் இப்ப லீடரு. அவதான் இப்ப ஜெராக்ஸ் எடுக்க முடியும். இன்னொன்னு, அவளுக்கு தான் அந்த மிஷின்ல கொடுத்து ஜெராக்ஸ் எடுக்க தெரியும். எப்படி சூப்பர் டி. தமிழ் தமிழ் ஒரே ஒரு ஜெராக்ஸ் எடுத்தா தமிழே. என்னால இப்ப எடுக்க முடியாது, இருக்க வச்சு படி. அன்னைக்கு டீச்சர் சொன்னாங்க, லீடர் தான் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு சொன்னாங்க. அவ படிக்கணும், படிக்கணும்னா ஜெராக்ஸ் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், நீ தான் போகணும். தந்து தொலை. சரி தமிழே, எத்தனை காப்பி வேணும்? 5 காப்பி சொல்லிட்டி. அந்த காப்பி சொல்லல, ஜெராக்ஸ் காப்பி. அப்படியா, நான் காப்பின்னு நினைச்சு விட்டேன். இதெல்லாம் மொட்டை மொட்டையாவா சொல்லுவாவே. நீ வேற காப்பின்னு ஞாபகப்படுத்திட்ட. டீச்சர்ட்ட சொல்லி ஒரு காப்பிக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றது. படிக்க தானட்டி வந்த, ஏன் படிச்ச காப்பி குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஒரே ஒரு காப்பி அரேஞ்ச்மெண்ட் பண்ண. டீச்சர்ட்ட கட்ட என்னடி நினைப்பாவ? வெளியில வேற மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்குது. சூடா கையில காப்பி கப்ப வச்சு குடிச்சோம்னா தேம அமுதமா தொண்டைக்குள்ள போமே. அந்த காப்பி ஸ்மெல்ல மோந்துகிட்டே அப்படியே ஒவ்வொரு மடக்கா குடிக்கும் போது அப்படியே இறங்கும் பாரு, டக்கு டக்குன்னு. ஐயோ கிளாஸ் காலி ஆயிட்டே அப்படின்னு தோணும். ஆனா காப்பியை கூட ரசனை சொன்னது நீ நம்பி இருக்கோ? அரேஞ்ச்மெண்ட் பண்றேன். ஏட்டி எனக்கும் மட்டி வெக்கமா இல்லட்டி? இப்ப அவ ஒருத்திக்குனா டீச்சர் எனக்கு படபடப்பா வரணும், ஒரு காப்பி ஏமானா ஒண்ணும் இல்ல. இப்ப நீனு கேட்டா அசிங்கமா இல்லையா? எப்படி போடுவேன், கூட கப் காப்பி போடுறேன், போட்டு தொலைறேன். அக்கா காபி கொண்டு வா. அப்படி 3 காப்பி போட்டுறேன். எதுக்கு? ராக்கி சார் கேக்குறாருல, அவங்க அக்கா கிட்ட தான் கேட்டாரு. அதான் டீச்சர் இல்லல்ல,
போட்டு கொடுத்துரு. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அக்கா காஃபி. இன்னைக்கு சேவ கச்சேரி இருக்குடி. ஒருத்தருக்கு காப்பி கிடையாது. நான் வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான் எடுக்க போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தமிழே 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 தமிழே. நான் யாருக்கு காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன். அக்கா காஃபி. டீச்சர் இல்ல. அக்கா எங்க? பக்கத்து லைப்ரரிக்கு படிக்க போயிருக்காங்க. ஓகே ஓகே. காஃபி பத்தி வாயை திறந்தீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. லீடரு டீச்சர் எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க, அதனால தான் கேட்டேன். சரி, காப்பி தான் போட்டு தர மாட்டேன். கிச்சன்ல ஒரு வெள்ளைக்கலர் டப்பா இருக்கும். அந்த டப்பாக்குள்ள டீச்சர் காரச்சு வச்சிருப்பாங்க. அதையாவது எடுத்துட்டு வையேன். அது எப்படி டீச்சர் விட்டு டப்பால காரச்சு இருக்குது உனக்கு தெரியும்? தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நேரம் 10 நேரம் போறேனே, உனக்கு எதுக்குன்னு தெரியாது. டக்கு டக்குன்னு ஒண்ணு எடுத்து போட்டுருவோம்ல வைக்கல. அடச்சி, என்னச்சி? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதோட்டு பண்ணத்தை மாட்டி பண்டமா இருந்தானே காத்தா இருந்தானே கை கெட்டின தூரத்தை இருந்தா எடுத்து பயன்படுத்திக்கிடணும். இப்ப நம்ம வீட்டுல மட்டும் என்ன காய்ச்சல் கேட்டா வாங்கி கொடுக்க போறாவ? காய்ச்சவே இந்த திருவிழால இங்கதான் பார்த்தா உண்டு. அது பார்க்க மட்டும் தான் முடியும். உன டீச்சர் வீட்டுல டப்ப டப்பா இருக்குது. ஆனா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க மாதிரி அப்ப போய் எடுத்து வயல போட்டு வந்துக்கிடுவேன். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆவதட்டி என்னையும் கூட்டு போயிருக்கலாம்லாட்டி. அதுக்கு என்ன மயம் தண்ணி குடிச்சு தருவோம். இனி 2 பேர் கிச்சனுக்குள்ள தண்ணி குடிக்க போனீங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இனிமேல் தண்ணியை நானே கோரிட்டு வரேன். அது நீ மண்ணிலே போட்டா அதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். நான் கரெக்டா தூத்திக்கிட்டேன் பத்தியா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சாட்டி நீ பேசுத. சரி சரி, ராக்கி சாருக்கு போய் காப்பிய போடு. நான் எதுக்கு போட்டு கொடுக்கணும்? இப்ப டீச்சருக்கு பதில் இந்த இடத்துல இருக்குது யாரோ. காஃபி வேணும். அத்தடி ராக்கி சார் கோபப்படுதாரே. இது என்னடி லாஜிக்கு? அது அக்கா கிட்ட கேட்க வேண்டியது என்னடி? அக்கா இடத்துல இப்ப நீ தானே இருக்க. ஓ, அக்கா முறையா? இவ கதையே மாத்திரோ போலுக்க. இல்ல, டீச்சர் இருக்கன்னு இப்ப நீ இருக்கியா? அந்த பொறுப்பு உனக்கு இருக்குது. போய் காப்பி போட்டு கொடுத்துருமா போ. காஃபி. சப்பா, இது வேற யாராவது போட்டு கொண்டு கொடுங்கட்டி. தமிழ்ல நான் வேணா போட்டு கொடுக்கட்டுமா? ஏன் அங்க இருக்க காரச்சோப்பும் காலி பண்ணி வைக்கிறதுக்கா? இல்ல, காஃபி கேட்டாங்கல்ல ராக்கி சாரி. வேண்டாம், மீனா போவா. இட்டி மீனா நீ போட்டி. காப்பியா? காப்பி போடுறது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் டீ நம்ம படிச்சே ஆகணும் பத்துக்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட். இது என்னது? இங்க பாரு, பொருளாதார தடைகளை நீக்குவது. இது ரொம்ப இதா இருக்குதியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்துக்க இதெல்லாம். ஆமாடி, வெரி இம்பார்ட்டன்ட் டி. காஃபி. செத்த தமிழ் தமிழே. நான் வேற ஏகப்பட்டது படிக்கணும். ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் வரும், அந்த காப்பி எல்லாம் வராது. ஜெராக்ஸ் காப்பி வேணும். நான் கேட்ட காஃபி. நீங்க என்ன காப்பி கேட்டீங்க? குடிக்கிற காஃபி. அது என்கிட்ட கேக்குறீங்க? நீ மட்டும் என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி கேட்கல. அது உங்க அக்கால போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுவும் எங்க அக்கா தான் எடுத்து கொடுப்பா. அப்படி வேணும்னே எங்க அக்கா வந்து எடுத்துக்க. ஆனா என்ன, எங்க அக்கா கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இப்பதான் லைப்ரரிக்கு போயிருக்கா. நைட்டு வரதுக்கு எப்படியும் 10-12 மணி ஆயிரும். இருந்து எடுத்துட்டு போ. அட்டம் முழுக்க திமிரு. திமிருக்குனே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். திமிரு பிடிச்ச. அப்பா, யாரோ பலமா திட்டுறாங்கப்பா. ஜெராக்ஸ் காப்பி வேணும். காஃபி வேணும். ஜெராக்ஸ் காப்பி வேணும். காஃபி வேணும். எனக்கு ஒரு ஜெராக்ஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். காஃபி கொண்டா. சரி, எது ஜெராக்ஸ் எடுக்கணும் கொண்டா. இதில் வச்சுட்டு போ. காஃபி குடிச்சிட்டு எடுத்து வைக்க வாங்கிட்டு போ. ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் குடிக்க வேண்டியதுதானே? என்ன உன் குத்தா பேசிக்கிட்டு இருக்கா? ஜெராக்ஸ் எடுத்து குடிங்களேன், படிக்கணும். இல்ல, காபி குடிச்சிட்டு ஜெராக்ஸ் எடுத்தாரு. இல்ல, ஜெராக்ஸ் எடுத்து வந்துட்டு காஃபி குடிங்க. காஃபி தானே, கொண்டாங்க. அது பத்திரமா இருக்கும், கொண்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க படிச்சுக்கிட்டு இருப்போம்ல. சரி கொண்டா. சரி நீ போ, எடுத்துட்டு கூப்பிடுறேன். ஐயோ, காஃபி குடிச்சிட கூடாதே. போன்னு சொன்னேன், இங்க நின்னுட்டு இருக்க. போ. சரி, காஃபி குடிக்க முடிச்சு ஜெராக்ஸ் போன்னு சொன்னேன். அது வந்து என்னடி காப்பி போட்டேன்? ஐயோ, கத்தாதீங்க. கத்தாதீங்க. கத்தாதீங்களா? என்னடி போட்டேன்? ஒண்ணு இல்ல, சர்க்கரைக்கு பதிலு. சர்க்கரைக்கு பதிலு? சர்க்கரைக்கு பதிலு ஒண்ணு விஷத்தெல்லாம் போடல, உப்பதான் போட்டுட்டேன். என்னது, உப்பு போட்டியா?
ஐயோ மாட்டிக்கிட்டேனே. அது வேற ஒண்ணும் இல்ல, ரெண்டும் வெள்ளையா இருந்ததா அதனாலதான். ரெண்டும் வெள்ளையா இருந்தனால போட்டு கொடுத்துட்ட. ஆமா. திமுற பதில் வேற சொல்ற. சரி ரெண்டும் வெள்ளை தானே, இந்த காஃபி நீயே குடி. ஐயா எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது. பரவாயில்ல குடி. அத சொல்றல, எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காதுன்னு. குடின்னு சொன்னேன். அது எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த காஃபி நீ குடிக்கிற, குடிக்கலன்னு வச்சுக்கயா என்ன பண்ணுவீங்க? குடிக்க வச்சிருவேன். எனக்கு காஃபி பிடிக்காது. குடி. இந்தா இந்தா குடி. எனக்கு வேண்டாம். குடி. யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான். இல்ல என்னால முடியல. கேட்டியலா? அது இங்க 2 மணி நேரம் மூச்சடைக்க பாதுகாக்கணுமா? எட்டி மீனா, எட்டி ஆதிராஜாவா? ஓ இத மயக்கம் போட்டு விடுறதா? அன்னைக்கு பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணால, அதான் கடவுளா ஏற்படுத்தி கொடுத்திருக்காருல்ல. ரொம்ப அதிர்ஷ்டக்காரி பாத்தியா? அன்னைக்கு நான் பார்க்க முடியல, நான் பட்ட வேதனை இருக்கே வேதனை, அந்த வார்த்தையால விவரிக்கவே முடியாது. இன்னைக்கு கண்கொள்ளாத காட்சி பார்த்துட்டேன். இது போதும், என் வாழ்க்கைக்கு இது போதும். நீ மட்டும் பார்த்தா போதுமா? போய் கூட்டாளிகளை கூட்டிட்டு வா. இது பண்ணுமா? அதெல்லாம் வேண்டாம், அவியலா எந்திரிச்சிருவாவ. எப்போ? அவியலுக்கா தோணும் போது. நாம ஒன்லி வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே ஓகே. என்ன ஒரு காட்சியடா, கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள நீக்குதடா. காப்பி தானே குடுக்க வந்தா, வாய கொடுத்து புண்ணாக்கிருப்பா. அதனால் வந்த வேலையாதான் இருக்கணும். கருவாப்பை கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் காட்டணுமே. ஏட்டி இத நாமளும் இன்னைக்கே இத ஃபாலோ பண்றோம். ஓகே ஓகே. ஏன்டி இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் வரவே மாட்டேங்குதே. சத்தியமா என் வாழ்க்கையில வரும்னு நான் எதிர்பார்க்கறேன் மட்டி. எங்களுக்கே வரல, உனக்கு வரலாமா? என்ன ஒரு காட்சியடா, கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள நீக்குதடா. ராக்கி சாரமா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. நடிப்பாரு. எனக்கு என்னமோ இப்ப சந்தேகமா இருக்குட்டி. அவர் இல்லைன்னா சிரிச்சிருப்பாரு. என்னட்டு சொல்ற? மண்டை கிண்ட இதுலயும் அடிச்சிருக்கான்னு பாருட்டி. அவ மயக்கத்துல தான் இருக்கான்னு தெரியுது. ஆனா அவரு கை கால அசைவே இல்லட்டி. அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. என்ன ஒரு காட்சியடா. எல்லாரும் புக் எடுத்து படிங்க. அப்பா அம்மா, இப்பதான் வடிவு கொஞ்சம் நல்லா இருக்குது. எதுக்கு பனங்காட்டுக்கும் தெருவுக்கும் ஓடி ஓடி போறியே? என்னத்துக்கு? வேற என்னத்துக்கு இல்ல, ஒரே வயிற்றாச்சல். போ, நீதான் வேப்ப குடிச்சு கட்டுக்கோப்பா வச்சிருப்பிய. வேற என்ன? நான் கட்டுக்கோப்பா வச்சாலும் வாங்கின மீதி அப்படி இல்ல, ஒத்த மீதிதான். ஃபுல்லா கலங்கிடுச்சு. நாளைக்குத்தான் வேப்பல குடிக்கிற நினைச்சேன். பரவாயில்ல. சப்பா. சரி சரி, நீ ரொம்ப சோர்வா இருக்க, வீட்டுக்கு போ. இல்லக்கா, அங்க நடந்த சம்பவத்தை நான் சொல்லியே ஆகணுமுக்கா. என்ன சம்பவம்? பெரிய சம்பவமா இருக்கும் போலுக்க. பெரிய சம்பவமா? பெரிய சம்பவம். என்ன? ஆனா நம்ம ஊர்ல ஒண்ணு போல அளவுல 5 கோமடிகளே. ஆமா, அடுத்த ஊருக்கு வாக்கப்பட்டு போக மாட்டேன்னு பிடிவாதமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காளுல அவளுல. 18 வயசு ஆகுது. இன்னும் அவ அப்பமாருக்கு கெட்டி கொடுக்குறங்க என்ன வந்திருக்கான்னு பாரு. எதுக்கு கட்டி கொடுக்கணும்? அதான் ஆளுக்கு ஒண்ணு புடிச்சு வச்சிருக்காளுல. பிறந்த இடம் பூந்த வீடும் வேற இல்ல அப்படின்னு. சரி, சம்பவம் நீ என்ன சம்பவம்? அதான் அந்த எம்பி இல்ல. ஆமா. எப்பா, அந்த மாடுகிட்டு மேப்பான அந்த சின்னத்தர தோட்டம். ஆமா, அங்கோடி இந்த தமிழ் இல்ல குடத்தை தூக்கிட்டு மினிக்கிட்டு போன. இந்த பசுமாடு போற இடத்துக்கெல்லாம் அந்த காளமாடு போய்கிட்டே இருந்தது. எந்த காளமாடு? அதான் அந்த எம்பி. அத்தடியா, அவ போன வழியில குறுக்க போய் நின்னுகிட்டு வழி விட மாட்டேன்னா, இவன் நான் இடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு இடிச்சா. 2 பேரும் கண்ணால பாத்துட்டேக்கா. எப்ப முடியலக்கா. சரி, 2 பேரும் அப்படி கடக்கால்வே வந்த கூட்டாளிகளை தூக்கி விட்டு பிரிச்சு விடுவாளோன்னு பார்த்தா சுத்தி மறைச்சு
பண்ணிக்கிட்டாளுக்கா. என்னத்த மறைச்சாலுவ அட்டா அந்த எம்பியும் தமிழும் பின்னி பிணைஞ்சி உருண்டு கிடந்தால அததான் நீ என்னமோ இடிச்சிட்டு தானே உளுந்தாவன்னு சொன்ன. அவளை உள்ள வச்சதே அந்த எம்பி தானே. என்ன சொல்லுத? அவ ஓரமா தான் போன. இவன் நான் பாவடையில நறுக்குன்னு ஒரு மிதி மிதிச்சான். பொத்தடிக்கீன்னு உள்றவா தானா உள்ள வேண்டியதானே. அவன் சட்டியும் சேர்த்து புடிச்சிட்டே கீழே விழுந்துட்டான். ஆமாக்கா, அவ கீழே கிடக்க அவன் மேல கிடக்க. அவ காலு கீழே இவன் காலு மேல, அவ கையில இவன் கையில. அம்மா எனக்கு முடியலக்கா, நெஞ்சு வலிக்குக்கா, எனக்கு என்னால முடியலக்கா. அதுல அந்த காய்ச்ச பாக்கிறதுக்கு நான் இல்லாம போயிட்டேன். ஆமா, எல்லா இடத்துக்கும் என்ன போகும்போது கூட்டிட்டு தானே போவேன். கூப்பிட்டேனே, உன்னை கூப்பிட்டேனே, என் வடிவுன்னு கூப்பிட்டேனே. எனக்கு கேட்காம போயிடுச்சக்கா, எனக்கு கேட்காம போயிடுச்சு. எனக்கு வருத்தமா தான் இருக்குது, நீ பார்க்காம போயிட்டேனே. 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்க்கா. ஓ, 1.5 மணி நேரம் தாண்டி போச்சா? ஆமா, ஒளியும் கூட அன்னைக்கு போட்டுட்டேன். நான் அதை கூட பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்குக்கா. ஐயோ, சரி வந்த கூட்டாளிகளாவது பிரிச்சு விடுவாளோன்னு பார்த்தா அணை போட்டு அணைச்சி ரூமா மாத்திட்டாளுவக்கா. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, என் வாயால எப்படிக்கா சொல்லுவேன். போனது போட்டும் பிரிச்சு விட்டுனுட்டு தைரியத்தை வளவளைச்சிட்டு போனேன்க்கா. அந்த பைய அதற்காகவே காத்துக்கிட்டு இருந்திருப்பான் போலுக்குக்கா. அவன் மயக்கத்துல எல்லாம் இல்ல. நான் அவளை எழுப்புதேன்னு அவனுக்கு கோபம் தாங்க முடியல. ஒரு எத்துனா பார்த்து எத்திட்டு அந்த பையன் ஒரு பாட்டு போட்டு விட்டா பாருங்க. ஒன்ன பார்த்தா அந்த பாட்டு படிச்சாலுவே மக்கா கலங்குதப்பா, படி புடிச்சு இழுக்குதப்பா. நாடு கலங்குதப்பா, நாட்டு மக்கா தவிக்குதப்பா. என்ன பத்த ராசா, ரோசாப்பு மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க. என்ன குத்தாட்ட போட்டிருக்காளோ தெரியுமாக்கா? அப்படி ஆடி பாடி கொண்டாடினாலுவக்கா. அப்படின்னு கீழே படுத்த 2 பேரும் எந்திக்கவே இல்ல. பின்னி பிணைஞ்சிட்டு கிடந்தவக்கா. என் கண்ணால பாத்து விட்டனக்கா, என் கண்ணால பாத்து விட்டனக்கா. ஐயோ, விடமாட்டேக்கா, விடமாட்டேன். இப்ப நான் என்னால பார்க்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? வந்து பாருங்கக்கா, உங்களுக்கு தெரியும். என்னையவா அவன் எட்டுக்கிட்டு மிதிச்சான். இப்ப பாருக்கா நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு. அத்தி தங்கத்துக்கு கோவம் வந்துட்ட. வந்து பாருக்கா நான் என்ன வேலை பார்க்க போறேன்னு வந்து பாரு.